வணக்கம் மக்களே. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில சீமான் அவர்கள் களங்காண போறாரு, அதுவும் பொது வேட்பாளரா நிறுத்த போறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் 2 நாளா பேசப்படும் பொருளா இருக்கு. இது வந்துட்டு அதிகாரப்பூர்வமா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க செய்தினா இல்ல. அப்புறம் ஏன் சமூக வலைதளங்கள் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா, இதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஏன்னா அதிமுகல இருந்து பதவி ஆசைக்காக தாவேக்கால இணையறதுக்கு அதிமுக கட்சியில உள்ளவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அங்க தாவைக்கால இணைஞ்சாங்க. அப்ப இந்த செயலை கண்டிச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்க கட்சி தாவறீங்க, இது சரி கிடையாது, இதனால அங்க இடைத்தேர்தல் நடக்குது, அப்படிதான் நீங்க பண்ணுவீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், எதிர்கட்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பொது வேட்பாளரா ஒருத்தரை நிறுத்தி உங்களை நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாருங்க. இதுலதான் அந்த பொது வேட்பாளர்னு ஆரம்பிக்குது. அவர் சீமான்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா அந்த ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமானா தான் பொது வேட்பாளரா நிறுத்த போறாங்க அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுறதும் ஒரு பக்கம் இருக்கு. மெயினா ஆளுங்கட்சி இந்த நரேட்டிவை செட் பண்ணி மக்கள் மத்தியில பரப்புறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி 8% இருந்து 4% குறைஞ்சிட்டாங்க. மற்ற எல்லா கட்சியில இருந்தும் யாராவது ஒருத்தர் 2 பேராவது சட்டசபையில போய் பேசுறதுக்கு ஆட்கள் போயிட்டாங்க. ஆனா 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஒருத்தர் கூட போலையா, சீமான் கூட ஜெயிக்கலையா அப்படின்றது மக்கள் மத்தியிலேயே பேசப்படும் பொருளா இருந்துச்சு. இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமே நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இதை தாவேகா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்ப இங்க இடைத்தேர்தல எப்படி ஒருவேளை நம்ம நின்னோம்னா எங்க சீமான் வந்துட போறாருன்ட்டு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. எப்படி திமுக அதிமுக தயவுலதான் சீமான் போட்டியிட போறாரு. ஏன்னா மக்கள் திமுகவையும் அதிமுகவையும் வெறுக்கிறாங்க. அப்படி வெறுக்கும் போது அவங்க தயவுல அவங்க கூட்டணியில தான் இவர் வராரா, இவர் ஏதோ தனிச்சு நிக்கிறேன்னு சொன்னாரு, இப்ப அவங்க தயவுல எப்படியா சட்டசபைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அவர் கூட்டணி வச்சுட்டாரு போல அப்படின்னு மக்கள் நம்பணும், நம்பி சீமானை வெறுக்கணும், இந்த தேர்தல்ல இந்த இடைத்தேர்தல்ல சீமான் ஜெயிக்க கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சியோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதை வேகமா பரப்புறாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஆனா இது நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா வந்திருக்கானா இல்லவே இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதே, கட்சியா தொடங்கினதே திமுக அதிமுக திராவிட கட்சிகளை எதிர்த்துதான் அவங்க கட்சியை ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது எந்த காலத்திலயும் கூட்டணி இல்ல. 2029 எம்பி எலெக்ஷன்ல கூட கூட்டணி கிடையாதுன்னு அவர் அறிவிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல்ல கூட்டணி வைக்கணும், இல்ல அவங்க தயவுலதான் நான் நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஆனா இந்த விஷயத்த பரப்புறாங்க. இப்ப ஆளுங்கட்சிக்கு இந்த நரேட்டிவ் ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறமே சீமான் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அனுதாபாலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயுமே இருக்கு. சட்டசபையில இவர் போயிருந்திருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எங்க அந்த அனுதாபத்தினால அவரு சட்டசபைக்கு அவரு கேள்வி கேட்டு நாம ஒண்ணுமே செய்யலன்றத மக்கள் மத்தியில வெட்ட வெளிச்சம் ஆக்கிடுவாரு, சரிப்பட்டு வராது, அவரை வரவிடக்கூடாதுன்னா இப்படி ஒரு நரேட்டிவ செட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை தான் ஆளுங்கட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த ஆளுங்கட்சியோட நரேட்டிவ்க்கு எதுவா சமீப காலமாவே சீமான் அவர்களை சுத்தி பல விஷயங்கள் நடக்குது. பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மாமன் சேர்த்தர அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போயிருக்காரு. அப்புறம் இயக்குனர் கௌதம் அவர்களுடைய இல்ல திருமணத்துக்கு சினிமா துறையை சார்ந்தவங்களும் அரசியல்வாதிகளும் போயிருக்காங்க. அதுல சீமான் அவர்களும் கலந்திருக்காங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கலந்திருக்காங்க. சோ ஒரு மாண்பு கருதி 2 பேரும் பேசியிருக்காங்க. அந்த கலந்துரையாடல் வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிச்சு. இப்ப இதெல்லாம் வச்சு இப்ப தாவேகா என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இவங்க திமுகவுடைய பி டீம் தான் அப்படின்ற நரேஷனை உருவாக்கி மக்கள் மத்தியில பரப்பி விடுறாங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுகவும் இதே வேலையை தான் பார்த்துச்சு. நாத்தக்கா பிஜேபியோட பி டீம்னாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப தாவேகா எடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நாத்தக்கா திமுகவுடைய பி டீம்ன்றாங்க. ஆக மொத்தத்துல சீமான் அவர்கள் யார்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய பி டீமா போயிடுறாரு. அப்போ இப்ப சமீபத்துல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் சந்திச்சாரு. அப்படி சீமான் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. சீமான் அவர்கள் கிட்ட 15 நிமிஷம் கிட்ட 2 பேரும் ரகசியமா பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு கூட தெரியல. இப்ப அதெல்லாம் தாவேகா எப்படி சொல்லிடுறாங்க, அரசியல் மாண்பு கருதி நான் எல்லார் வீட்டுக்கும் சென்றேன், அரசியல் மாண்பு கருதி சீமான் அவர்கள் கிட்ட பேசினேன்னு முடிச்சிடுறாங்க. இப்ப சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் கிட்ட பேசும்போது அது ஒரு பி டீம் உள்ள ஒண்ணும் இல்ல, அதுவே வேற யார்ட்டையும் பேசிட்டா மட்டும் பி டீமா மாறிடுது. ஆக மொத்தத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் போட்டியிடுறாரு ஒரு தொகுதியில. அது எந்த தொகுதி அப்படின்றதெல்லாம் அவங்கதான் வெளியே சொல்லுவாங்க. தனிச்சுதான் போட்டியிட போறாங்க. இந்த கூட்டணியும் இல்ல,
பொது வேட்பாளரும் கிடையாது, யாரோட தயவுலையும் அவர் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்றது கன்ஃபார்மான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ செய்தி சேனல் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இவர் அம்பாசமுத்திரத்துல தான் நிக்க போறாருன்னு. அப்படி அம்பாசமுத்திரமா இருந்ததுன்னா இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஒரு தொகுதினா அதுதாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல்ல அதிமுக சார்பில் எசக்கி சுப்பையா அவர்கள் வந்து அங்க வேட்பாளரா நின்று போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு அந்த தொகுதியில நல்ல ஒரு மவுஸ் இருக்கு. அதற்கு முன்னாடி திமுக கூட்டணியில காங்கிரஸும் அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே தாவேக்கால தான் கூட்டணியில இருக்காங்க. இப்ப எசக்கி சுப்பையா அவர்களை பாத்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டிலே விஜய் அவர்களுடைய அலை வீசும் போதும் அவருடைய தொகுதியில ஒண்ணுமே பண்ண முடியல, எசக்கி சுப்பையா அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரே இப்ப தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இப்ப தாவேக்கா வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணி கட்சியா வந்து செயல்படுறாங்க. அதனால அதுவும் ஆளுங்கட்சியாவும் இருக்காங்க. அந்த தொகுதியில வெற்றி பெற்ற எசக்கி சுப்பையா அவர்களும் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது தாவேக்காக்கு கூடுதல் பலம் ஆயிடுச்சு. அந்த தொகுதி மக்களை எசக்கி சுப்பையா அவர்கள் அன்னதானம் போட்டு போட்டு தனக்கு விசுவாசிகளா மாத்தியும் வச்சிருக்காரு. இப்படி இருக்கிற சூழல்ல இதெல்லாத்தையும் தாண்டி தான் சீமான் அவர்கள் வெற்றி பெற முடியும். அதுவும் எப்படி முடியும் அப்படின்னா, மக்கள் மனதுல மனமாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான். மனமாற்றம் ஏற்படணும். இப்ப இந்த விஷயத்த சில தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தல்ல போட்டியிடக்கூடாது, ஒருவேளை தோத்துட்டாரு அப்படின்னா ஏற்கனவே 8% 4% குறைஞ்சிட்டாங்க. மக்கள் மத்தியில நம்பிக்கை வந்து கொஞ்சம் இழந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் சீமான் அவர்கள் தோத்துட்டாங்கன்னா மேலும் அந்த நம்பிக்கை உடையும், இவங்க காலத்துக்கு ஜெயிக்க மாட்டாங்க போல அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில வந்துடும். அதனால வேற யாரையாவது கட்சியில கூட வேற நிர்வாகிகளை போடணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தோற்றாலும் சீமான் அவர்கள் மீது தமிழ்நாடு முழுக்க அனுதாப அலை வந்து இன்னும் அதிகரிக்கும். அதனால நெகட்டிவா தான் பார்க்கணும்ன்றதுல பாசிட்டிவா இந்த ஆங்கிள்லயும் பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐயா காமராஜ் அவர்களை அவருடைய சொந்த தொகுதியிலே தோக்கடிச்சிட்டாங்க. நல்லக்கண் அவர்கள் ரொம்ப நல்லவரு, எளிமையானவரு, சுதந்திர போராட்ட தியாகி, பல முறை வந்து தேர்தலில் போட்டியிட்டும் அவரை ஒரு தடவை கூட இந்த மக்கள் வந்து வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓடந்துறை பஞ்சாயத்து தலைவர் சண்முகம் அவர்கள் 20 வருஷமா அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அவர் வசிச்ச அந்த கிராமத்தை இந்தியாவுடைய முன்னிலை கிராமமா மாற்றி எல்லா விஷயத்திலயும் தன்னிறைவடைய வச்சிருக்காங்க. ஆனா அவரை அந்த மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லவரா இருந்தாலும் நேர்மையா உண்மையா மக்களுக்கான அரசியல செய்யறவங்கள ஏத்துக்கிறதே இல்லை. யாரு திருடன், யாரு கொலைகாரன், யாரு வந்து நடிக்கிறா, இவங்களா பார்த்துதான் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க. இது இந்த மண்ணோடைய சாபக்கேடா நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.